மணி வேற ஆயிருச்சு, வாசல்ல ஒரு கோலம் கூட போடலையே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பலகாரம் தான் நம்ம கொண்டு வரேன்னு சொல்லிட்டோம். வீட்ல இந்த வேலை கூட பார்க்க கூடாதா? ஒண்ணுக்கு 4 பேர் வீட்ல தான். வீட்ல இருந்தும் ஒரு வேலை பார்க்கறதுக்கு முடியல. ஏமா 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 அடடடா, வரும்போதே ஏலம் போட்டுக்கிட்டே வருவியாடா? வீட்டுக்குள்ள வந்து கூப்பிட வேண்டியதானே? ஏன் வெளியே கத்திக்கிட்டு வர? நான் கத்துறது இருக்கட்டும், வாசல்ல ஒரு கோலம் போட்டு விடக்கூடாது. வரவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு வாசல்ல கூட கோலம் போடல நினைக்க மாட்டாங்க. வீட்ல ஒண்ணுக்கு 4 பொண்ணுங்க இருக்கீங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள? ஏன்டா கத்துற? இந்த வீட்ல எனக்கு என்ன கோலமா போட தெரியும்? நான் ஏதோ கிறுக்க மரனுக்கு இருக்குவேன். இந்த இவளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணனா ஒருத்தியும் போட மாட்டேங்கிற. ஒருத்திக்கு உடம்பு வளைய மாட்டேங்குது. என்ன பண்றது? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாசல் அந்த புல்லு புடுங்கெல்லாம் புடுங்கி விட்டுட்டு காரையை போட்டு பெயிண்ட் அடிச்சு விட்டு பெசாட்டுக்கு நானே பெயிண்ட்ல கோலம் போட்டு விட்டுறேன். உங்களுக்கு கோலம் போட செலவு மிச்சம். அட ஏன்டா? நல்ல நாள் பெரிய நாளைக்கு வாசல்ல ஒரு கோலம் போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும், மங்களகரமா இருக்காது? என்ன போங்க, உங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்லணும். சரி சரி, உன் தங்கச்சியை கிளப்புறதுக்கே எங்களுக்கு ஒரு வழி ஆயிடுது. இதுல இதை வேற பண்ணிக்கிட்டு சரி பண்ணிக்குவான். என்ன பலகாரம் கொண்டு வந்தியா? பலகாரம் சுவிட்டு பூவு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். பூ வாங்கிட்டு வந்தியா? நான் பூ வேணான்னு அவகிட்ட சொன்னேன்ல. அங்க சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? நான் பூக்காரி வந்தாடா, அவகிட்ட தான் ஒரு 2 முழம் வாங்கினேன். ஒன்றும் பிரச்சனை இல்ல. தண்ணி தெளிச்சு அப்படியே மூடி வைங்க, நல்லா இருக்கும். நாளைக்கு எது வச்சுக்கிட்டோம். எங்கம்மா ராணி? அடுப்பங்கரையிலே தான்டா இருக்கா. என்ன பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. நான் போய் பாக்குறேன். இந்த பையனுக்கு தெரிஞ்சது கூட இந்த இவளுகளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு கோலம் கூட போடாம இருக்கிறாளுங்க. ஐயோ, கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. நம்மளை ஒரு வழி ஆக்காம விட மாட்டாங்க போல. ஐயோ, அங்கே ஒருத்தன் ஆத்தங்கரையில காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். இங்கே வேற இவன் பொண்ணு பார்க்க வரவங்களுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணேன்? இப்படி இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி விட்டுட்டானே படுபாவி. உமா, வாடி, இங்கே பாத்தியா என் நிலமைய? உங்கள் அம்மா சொன்னாங்க ஏதோ பொண்ணு பார்க்க வராங்களாமே. ஏண்டி ஒரு வார்த்தை கூட சொல்லல? நீ வேறடி, நேற்று ராத்திரி வீட்டுக்கு வந்தோடனே தான் எனக்கே தெரிஞ்சது இந்த மாதிரின்னு. நான் வேண்டவே வேண்டானேன். ஆனால் எங்கள் அம்மா தலைகள் நின்று நீ தண்ணி குடித்தாலும் இந்த மாப்பிள்ளை கட்டிக்கிட்டு போய் குடின்றுச்சு. அது சரி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. என்னது? நம்ம ஊர் கோவிலில் குளத்தங்கரைக்கு போவோமா? ஏண்டி, என்னை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க, என்னை குளத்தங்கரை கூப்பிட்றியா? எங்கேயாவது இந்த வீட்டை விட்டு நான் காலடி எடுத்து வச்சேன்னு வை, எங்கள் அம்மா கண்டங்காலை நறுக்கி போடுண்டி. ஐயோ, பண்ண என்ன பண்ண? இந்தா இப்போ தான் போய் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. இதை சீவி தலையை சீவி இதை வையின்னு. நானே எனக்கு கடுப்பாக இருக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்டி, கல்யாணத்தில் தான் விருப்பம் இல்லைன்றல்ல, அப்போ கல்யாணம் வேணான்னு சொல்ல வேண்டித்தானே? பாயில் என்ன கொள்ளுக்கட்டையா வச்சுருந்த? அதை சொன்னதுக்கு தான் எங்கள் அம்மா வாய்க்குள்ளே கொல்லிக்கட்டையை விட்டு ஆட்டுறதுக்கு பார்த்துச்சு. ஏண்டி நீ வேற? நானே வேண்டாம் வேண்டானா வேணும் வேணுன்றாங்க, வேணும் வேணும்னு சொன்னால் வேண்டாம் வேண்டான்றாங்க. பைத்தியம் முடிச்சு போய் கிடக்குறேன். இதில் வேற மாப்பிள்ளை எப்படியே படுவருன்னு வேற தெரியல. 24வது மாப்பிள்ளை இது. இந்த மாப்பிள்ளைய மட்டும் நீ கட்டிக்கல, இதுக்கப்புறம் நான் உனக்கு காலத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க மாட்டேன், அப்படின்லாம் பண்ண மாட்டேன். இதுதான் சாக்குன்னு உன்னை கூட்டிகிட்டு போய் எங்கிட்ட விட்டுருவேன்லாம் பேசுகிறாங்கடி. எனக்கு பயமாக இருக்குடி. அப்படியா? மாப்பிள்ளை போட்டோ பார்த்தியா? ஆட போடி, நானே கல்யாணமே வேணான்றேன், இதில் மாப்பிள்ளைய வேற பார்க்கணுமா? மாப்பிள்ளைய அது சரி. நம்ம சாமி அவனுக்கு என்னடி? அது அவன் ஏதோ உன்கிட்ட பேசணும்னா. ஏய் எரும மாட்டு கழுதை, வரசா சேலைய கட்டிட்டு தலைய சிவிட்டு கிளம்பு. மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்களாமா. வந்தேன்னு வையே, வெள்ளக்கமத்த எடுத்து வெறி எடுத்து போடுவேன். உட்கார்ந்து வெட்டி நான் அடிச்சிட்டு இருந்தீங்கனா. அத்தி எங்க அம்மா கத்த ஆரம்பிச்சிருச்சுடி. மத்தத அப்புறம் பேசலாம்டி, தலையை சீவுறேன். படுபாவி பயலே, என்னை என்ன வேலை பார்க்க விட்டுட்ட? நீ மட்டும் இப்ப கையில கிடைச்ச உன்னைய அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேண்டா. ஐயோ, இன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணிடுவோமா? நம்ம சொன்ன உமா நம்மளை எப்படி நினச்சிக்குவா? ரொம்ப அல்பமாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது? ஐயோ, இதுக்கு தான் உங்ககிட்ட பழகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் நமக்கு முகத்தில் முழிக்கவே மாட்டாளே. என்னடா பண்ணுறது? சாமி, 12ஆம் கிளாஸ் படிக்கும்போதே எழுதி வச்சு கொடுத்தேன். அப்பயே படிச்சிருந்தா இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. என் நேரக்கிரகம் அதை கொண்டு போய் அவங்க அம்மா இறக்கி போடுவாங்கன்னு நம்ம என்ன கனவாட்டு கண்டோம்? அப்போ எழுதி சொல்ல முடியாததை வேணா இப்போ பேப்பரில் எழுதி கொடுத்துருவோமா? ஐயோ, எழுதி கொடுத்தா அவளுக்கு படிக்க தெரியுமா? படிப்பை விட்டு ரொம்ப நாள் ஆகுது.
ஒருவேளை நேரடியாக சொல்லிடுவோமா? ஐயோ, நேரடியாக சொல்கிறதுக்கு அடி வயிற்றுல புளி கரைக்குமே. பேசாட்டுக்கு நம்ம கோக்கிக்கிட்டேயே கொக்கி போட சொல்லிடுவோமா? ஐயோ, ஏற்கனவே என்ன அந்த கற்றுனா இதில் இதை வேற இப்போ செய்யினா அவ்வளோதான். பண்ணுவான், பண்ணாமல் எங்கே போகிறோம். முதல்ல அவன் இங்கேருந்து வரணும். வந்ததுக்கப்புறம் தானே நம்ம மனசில் இருக்கிறத சொல்ல முடியும். ஜல்லமணி, என் தங்க புள்ள, என் வயிறை கட்டி என்னடி தங்கம் சிரிக்கிறீங்களா? அப்பாவது சிரிக்கிறீங்களா? ஏன்டா வாங்கிட்ட பிள்ளைய கொடுத்துட்டு அவன் எங்கிட்ட போனா? ரூம்ல இருக்காமா? ரூம்லயா? நல்லா தின்னுபிட்டு தூங்க சொல்லு. இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டா போதும், பிள்ளைய உன் தலையில ஒப்படைச்சு விட்டு அவ வாட்டுக்கு போய் தூங்கி எந்திரிப்பான். பிள்ளைய பார்க்கறது ஒரு கஷ்டமா? ஏமா, தினமும் நானும் வேலைக்கு போகிறதுனால பிள்ளைய பார்க்க கூட எனக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு தான் பையனோட இருக்க முடியுது. கொஞ்ச நேரம் நானும் பையனை வச்சுக்கிட்டு இருக்கேனே, கொண்டா கம்முன்னு இருமா. உன்னையெல்லாம் திருத்த முடியாதுடா. உன் பொண்டாட்டிக்கு கூஜா தூக்கிக்கிட்டே இரு. அவளுக்கெல்லாம் அடி நிமிஷத்துக்கு நிமிஷம் வச்சு இழுக்கணும். அப்பத்தான் அவளாம் அடங்குவா. நீ இல்லைன்னா என்ன வாய் அடிக்கிறா தெரியுமா என்கிட்ட? நேற்று அந்த வாஷிங் மிஷினை கம்முன்னு வையுமா அப்படின்னதுக்கு என்ன அந்த பேச்சு பேசுறாடா. ஆண்டவனே, ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க 2 பேரும்? வாய்க்கு பயந்துக்கிட்டு தான் நானே வீட்டை விட்டு ஓடிடுறது. வேலை இருக்குன்னு காலையில் போய் ராத்திரி வருது. இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது வீட்டிலேருந்து தூங்கி எந்திரிக்கலாம்னா அதுக்கும் வழி இல்லையா? பாருடா, உன் பொண்டாட்டிக்காரி முதல்ல மாதிரி இல்ல. வாயை அந்த அடி அடிக்கிறாடா. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. ஏதோ பையனை பெற்றிருக்கான்றதுனால தான் அமைதியா இருக்கேன். இதுவே வேற மாதிரி இருந்துச்சுன்னு வையி, அப்புறம் அவளைத்தான் கேப்பக்குள்ள கிண்டுற மாதிரி கிண்டி எடுத்துப்படுவேன். இவளையெல்லாம் ஆளு கொஞ்சம் தலை மறைஞ்சா போதுமே, எல்லா வேலையும் காட்டுவாங்க. இன்ன வரைக்கும் உங்க அப்பா கிட்ட தானடா இருந்த, அப்படியே இருக்க வேண்டியதானே. என்னை பார்த்தா பதி அம்மா அம்மான்னு சிரிங்கிக்கிட்டு வந்துருமா. என்ன சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் தூக்கு, அதான் வரேன்றான்ல. நானே தானே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் கழுவுறதும் தூக்குறதுலயே நேரம் போயிடுது. கொஞ்ச நேரம் வச்சிருந்தா என்ன குறைஞ்சா போயிட போறீங்க? கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேலே ஏறிக்கிட்ட ஆறா பத்தியா? பையன்கிட்ட என்ன வாய் அடிக்கிறான்னு. இவன் ஒரு இழிச்சவாய பொக்கவாய பையன். அப்படியே ஈன்னு அடிச்சுக்கிட்டு பேசும்போது கன்னத்துல ஒரு அப்பு விடுவானா? அவர் சினிங்கிட்டு இருந்தேன்னு வச்சு சாத்தி போடுவேன் பார்த்துக்க. இன்னைக்கு உங்கள் அப்பா இருக்காரு, இன்னைக்கு உங்கள் அப்பாவோட கோட்டா. இன்னைக்கு முழுக்க நீ உங்கள் அப்பாக்கிட்டே தான் இருக்கணும். பசி நான் மட்டும்தான் அந்த அம்மா கிட்ட வரணும், சரியா? அப்படியே கப்பு சுப்புன்னு கிடக்கணும். ஏங்க, பால் காய வச்சுருக்கேன், 2 பொட்டியில் ஊற்றி வச்சுருக்கேன். பையன் கேட்கும்போது எடுத்து கொடுத்துருங்க, சரியா? தூங்கணுன்னா மட்டும் கண்ணை அப்படியே தேய்ப்பான். அதை ஞாபகம் வச்சுட்டு தொட்டியில் போட்டு ஆட்டிடுங்க. அவன் பாட்டுக்கு தூங்கிடுவான். எந்திரிச்ச உடனேயுமே ஒரு பாட்டில் தண்ணி கொஞ்சம் வெதுன்னு காய வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணியை கொடுத்தீங்கன்னா தொண்டை வறண்டு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பாலை கொடுங்க. நான் தான் போயிட்டு வரேன். ஏன் சின்ன பொண்ணு, இம்புட்டு வேலையாக நான் செய்யணும்? டயப்பர் நனைஞ்சு போச்சுன்னா அதையும் மாற்றணும். அப்படியே மாற்றிடுங்க. சின்ன பொண்ணு சொல்லு கண்ணு. போயிட்டு வரேன்னா போயிட்டு வரேன், கடுப்பேத்தாதீங்க. போயிட்டு வரேன்ற எங்க போற சேலையை தூக்கிக்கிட்டு? நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன? பாத்தியாடா எப்படி வாய் அடிக்கிறான்னு பாத்தியா? மாமியார் காது கேட்கறேன், எங்க போறேன்னு சொன்னா என்னடி? அப்புறம் இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் நான் எதுக்கு இருக்கிறேன்? மாமியாருக்குன்னு ஒரு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கறா. சின்ன பொண்ணு எங்க போற? நான் ஒரு வீணா பணம் புளுத்தி பையன். எவ்வளவு வம்படியா பேசுறா. வம்புக்குன்னு கேட்பானா அதை விட்டுட்டு என்ன ஒண்ணு அங்க போறேன். இவன் ஒரு வீணா பணவன். ராணி அக்கா வீட்டுக்கு தான். அங்க எதுக்கு நீ போற? எதுக்குன்னா எங்க அக்கா வீட்டுக்கு போறதுக்கு நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? நான் எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன். ஏய், இவள முதல்ல அடிச்சு வீட்டை விட்டு துரத்துடா. அந்த வீட்டுக்கு மட்டும் இவ போனான்னு வையி, அப்புறம் அம்பிட்டுதான். துரத்துங்க அத்தை, அதுக்காக தான் அத்தை காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல இருந்தா கூட அடி வாய் முறி. போறேன்னு அப்படியே கிளம்பி போயிருவா. தெரியுதுல, அப்புறம் என்ன? ஏங்க, நம்ம உமாவை இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வராங்க. அதான் சரி நான் போறேன். ஏய், இங்க பாரு, அந்த வீட்டுக்கு நமக்கு எந்த ஒட்டும் கிடையாது, உரமும் கிடையாது. யாரோ தூரத்துல காட்டுல நின்று பேசுறியா வைக்கிறியா அதோட இருக்கணும். அந்த வீட்டுக்கு போனான்னு வையி, அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். அவ ஏற்கனவே நம்மள மதிக்க மாட்டா. இதுல நீ வேற அந்த வீட்டுக்கு போனீன்னா அவ அத்தைக்காரி நம்மள எவ்வளவு கேவலமா பேசுவா தெரியுமா? வழியக்கு என்னடி போற பழக்கம்? இப்ப என்னத்த உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க சண்டை போட்டுக்கிட்டு நாரி போங்க, அதுக்கு எனக்கு என்ன? நான் ஒன்றும் அவங்க கூட சண்டையும் போடல, ஒரு வம்பும் இல்லை. அதனால நான் போவேன். இங்கே பாருங்க, பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், வேணும்னா எடுத்து கொடுங்க. அப்படி இல்லையா என் பிள்ளைய கொடுங்க, நான் வேணா அந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏன் போக கூடாதுன்ற? என் வாரிசு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்றியா? ஏம்மா விடுமா, போயிட்டு வரட்டும். அன்னைக்கு நம்ம பையன் காது குத்துக்குன்னு கூப்பிட்ட உடனே எல்லாரும் வந்தாங்க. நம்ம போகலைன்னா எப்படி? உங்க அம்மாவுக்கு என்னைக்கு நன்றியெல்லாம் இருந்திருக்குது? செஞ்ச நன்றியே மறக்கிறது தானே அவங்களுக்கு இது. ஏய்,
சும்மா கத்திரவலை வச்சுக்காதீங்க அத்தை. நான் போவேன்னா போவேன் தான். சொன்னா எனக்கு வேணாம்னு சொன்னா பேச்ச கேட்காம போறியா? போய் நீ அசிங்கப்பட்டு தான் வரப்போற பாரு. அந்த குடும்பத்துல ஏற்கனவே அவ ஒரு விளங்காதவ. அவளுக்கு எத்தனை மாப்பிளை பார்த்து ஒன்றும் செட் ஆகல, இதுதான் செட் ஆக போதா? அதுக்கு நீ ஓடுற. உன்னையெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னத்த பேசுறீங்க? ஒரு பொண்ணை பார்த்து என்ன வாயோ தெரியல. சின்ன பொண்ணு நீ போ முதல்லன்னு. வீட்டுக்குள்ள போன்னு சொல்லுன்னு பார்த்தா அப்படியே வெளியே போன்றான். இவனா மனுஷனா? சோறு குழம்பு பொங்கி கேசரி மட்டும் கிண்டியாச்சுன்னா போதும். ராணியே ஆ வாங்க வாங்க வாங்க. இதான் வர நேரமா? தங்கச்சியோட இதுக்கு இவ்வளோ நேரமா வரீங்க? உனக்கே தெரியும் டீ கடையெல்லாம் முன்ன பின்ன ஆகும். ஏதோ என் நேரம் யாரும் வரல, அதனால தான் சரின்ட்டு கிளம்பி ஓடி வந்தேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க? இந்தா சோறு குழம்புல ஆக்கிட்டேங்க. வந்தவங்க கை நினைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெறும் ஏதாவது பண்ண முடியுமா? அத்தை எல்லாம் செஞ்சுட்டேன். இந்த கேசரி மட்டும் இனிப்புக்காக செய்வோன்னு செஞ்சேன். நான் ஸ்வீட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்தேன்? இல்லைங்க, எப்படியா இருந்தாலும் இலையில வைக்கிறதுக்கு வேணும்ல, அதான் செஞ்சுட்டேன். எப்படியும் இப்போனா 10 மணினா பேசி உக்காந்து எல்லாம் பண்ணுறதுக்கு மதியானம் சாப்பாட்டு நேரம் ஆகிடும். அப்புறம் வரவுகளை வெறும் இதை அனுப்ப முடியுமா? அதான் சாப்பாடெல்லாம் போடணுன்னு எல்லாம் செஞ்சுட்டேன். இது தலைவாழை இலை மட்டும் வெட்டிட்டு வந்துடுறீங்களா? சரி, நான் போய் இந்த வெட்டிட்டு ஓடியாடுறேன். என்ன போகாம அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை இது வந்துட போறாங்க. இல்ல, என்னால இல்லாத திருநாள இன்னைக்கு என் பொண்டாட்டி என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியறாளே. அப்ப இன்னைக்கு தான் நான் அழகா தெரியறேன். அப்ப இத்தனை நாளா நான் அழகா தெரியல. அட லூசுக்கு இருக்கி, நீ எப்பயும் அழகுதான், இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியேன்னு கேட்டேன். பார்த்து கம்மியா மேக்கப் போடு சரியா? பாக்குறவங்க நீ பொண்ணு நினைச்சிட போறாங்க. கோவப்பட்டா கூட என் கோவக்காரக்கிலேயே அழகுதான். போ வந்துட போறாங்க, கம்மி போங்கயா. பொண்ணு பார்க்க வராங்க, வீட்டில் தடபுட வேலை நடந்துக்கிட்டுன்னு பார்த்தா ஒரு ஈ காக்காவை கூட வீட்டுக்குள்ள காணோம். ராணியக்காய் ராணியக்காய் இங்கதான் வச்சேன். இங்கதான் எங்கேயோ. ஐயோ, யாரு என்னன்னு தெரியல. போவோம். ஐயோ, இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி தான். என்னமோ புதுசா கல்யாணம் ஆன மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு. அட சின்ன பொண்ணு, வாமா வா. சிவபூஜையில நீ தான் அந்த கரடியா? வாமா. என்னமாம்மா வானு கூப்பிடுறதே ஒரு தோரணையா இருக்கு. என்ன நான் வந்ததுல உங்களுக்கு விருப்பம் இல்லையோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா. அப்படி இருந்ததா நீங்க சிரிச்சில கூப்பிட்டுருக்கணும், இப்படி முறைச்சு கூப்பிடுறீங்க. வாமா சின்ன பொண்ணு. அத்தி இதுக்கு அதுவே பரவாயில்ல. வாமா வா. நீ மட்டும் தான் வந்தியா? தம்பி வரலையா? அப்புறம் நான் வந்தா வீட்டுல உங்க மவனை யார் பாக்குறது? அதான் உங்க தொம்பி கையில அனுப்பி விட்டு நான் வந்துட்டேன். யாரு வந்திருக்கா? அத்த என்னத்த உங்க மருமவ வந்திருக்கேன். அதுவும் உங்க சின்ன மருமவ, கடைக்குட்டி மருமவ வந்திருக்கேன். வான்னு கூப்பிட மாட்டீங்களோ? ஏமா வான்னு கூப்பிடுமா. நம்ம கூப்பிடாம கூட புள்ள வந்திருக்கு, நீ பாட்டுக்கு நிக்கிற. ஏண்டா அவங்க மாமியார் ஏற்கனவே நம்மள அந்த பேச்சு பேசுவா, இல்ல இவ இங்க வந்து நிக்கிறாளே, இதுக்கு நம்ம பேச்சு வாங்க முடியாமா? அதுக்கப்புறம் ஆடு பக குட்டி உறவானு உறவாடி கெடுக்க வருவாங்கடா. எதுக்கு இந்த தேவையில்லாத தலைவலி? மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? வேற எப்படிடா பேசுவாங்க? ஏற்கனவே இந்த குடும்பத்துக்கு செஞ்சு ஓட்டாண்டிய நிக்கிறது பத்தாதா, இதுல மேற்கொண்டு வேற உறவாடி கெடுக்கணுமா? அத்த நீங்க என்ன பேசினாலும் சரி, என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாலும் சரி, எப்படி பந்து தூக்கி வீசினா உங்க பக்கமே வருமோ அந்த மாதிரி தான். எவ்வளோ தூரம் தூக்கி வீசினாலும் இந்த பக்கம் நான் வந்துக்கிட்டே இருப்பேன் சரியா? நீங்க கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாம போனாலும் சரி, என் பெரிய மாமியார் வீட்டுக்கு நான் வருவேன். ஏன்னா இந்த வீட்டோட மருமவ நான். இந்த குடும்பம் எதுக்கு தான் இப்படி ஆடுதுன்னு தெரியல. நம்ம குடியை கெடுக்கணும்னே ஒவ்வொன்றையும் பண்றாங்க. ஏமாடி நீ எதுவும் நினைச்சுக்காத. அம்மா ஏதோ கோவத்துல இப்படி பேசும், ஆனா மனசுல எதுவும் வச்சுக்காது. ஆட விடுங்க மாமா, நான்லாம் அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். எங்க அத்தை என்னையே திட்டுறாங்க, உங்களுக்கு என்ன? மாமியாருக்கும் மருமவளுக்கும் ஏகப்பட்ட இது இருக்கும். நாங்கெல்லாம் எல்லா பக்கமும் சண்டை போடுவோம், ஆனா விட்டு கொடுத்துக்க மாட்டோம் சரிங்களா? உங்க வேலை என்னமா அதை மட்டும் போய் பாருங்க, எங்க வேலையை நாங்க போய் பாக்குறோம். எங்க என் நாத்த நாரு எங்க இருக்கிறா? அந்த ரூம்லமா. சரி நான் போய் அங்க பாக்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. பாவம் புள்ள, நம்ம கூப்பிடாம கூட வீட்டுக்கு வந்திருக்கு. இந்த அம்மா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாங்க. மணி வேற ஆயிடுச்சு. வந்து 10 மணிக்கு மேல ஆக போகுது. இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கா? 8 மணிக்கே சொல்லி அனுப்புனேன். இன்ன வரைக்குமா கூட்டிட்டு வரத்துக்கு? ஒருவேளை கூட்டிட்டு வராளா இல்ல அவ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாளா? எப்படியா இருந்தாலும் காசு விஷயம்ன்றதுனால எப்படியா இருந்தாலும் கூட்டிட்டு தான் வருவா. ஐயோ, நேரம் ஆக ஆக உள்ள படப்படன்னு இருக்கே. சேலை எங்கிட்டு வச்சுட்டு வந்தாச்சு, அப்படியே பின்னாடி போய் பயமுறுத்த வேண்டித்தான். ஹலோ மேடம், நாங்க யாருன்னு சொல்லுங்க பாப்போம்.
யாரு கண்ணை மூடுனா எப்படி தெரியும்? கண்ணை மூடுனா தெரியாதுதான், ஆனா குரலை கேட்கும்ல, சொல்லுங்க நாங்க யாருன்னு. தெரியலையே. ஆனா இந்த குரலை எங்கிட்ட கேட்ட மாதிரி தான் இருக்கு. எங்க கேட்டேன்னு தான் தெரியல. சொல்லுங்க மேடம். என்னை மேடம்னு கூப்பிடுறது எங்க கொத்தவரங்க அண்ணி தான். அவங்களும் வீட்டுக்கு வரமாட்டாங்களே. என்னது கொத்தவரங்க அண்ணியா? அடியே ஆத்தி அண்ணி நீங்களா? அடி பாவி, உன்னை ஆசையா என் ஆத்த நாரேன்னு உனக்காக ஓடி வந்தா என்னைய பார்த்து கொத்தவரங்கான்ற. ஏண்டி என்னை பார்த்தா கொத்தவரங்கா மாதிரி அடி இருக்கு? இல்லை அண்ணி, நீங்கள் ஹைட்டாக ஒல்லியாக இருக்கீங்களா, அதுதான் அப்படி ஒரு பட்ட பேர் வச்சிருக்கேன். அட பாவி மவளே, உன்னை நான் என்னமோன்னு நினச்சேன். வாயில்லாத புள்ள பூச்சின்னு பார்த்தா என்னை கொத்தவரங்கான்னு கூப்பிடுற. எனக்கே இந்த பட்ட பேர்னா உங்க நொன்னனுக்கு என்னடி வச்சிருக்க? முருங்க மரம். அட பாவி, அப்போ குடும்பத்துக்கே பட்ட பேர் வச்சிருக்க. அது சரி, என் மாமியார் உன் சின்ன ஆத்தாளுக்கு என்னடி பேர் வச்சிருக்க? சொல்லிட மாட்டீங்கல்ல? இவ்வளோ நேரம் நீ சொன்னதை நான் யார்ட்டையோ சொல்லுவேன், இதை மட்டும் சொல்லு. சூனியக்கார கிளவி. அப்படி போடு, அப்படி போடு, கரெக்டான பேரடி, சூனியக்கார கிளவி. ஐயோ, அது சரி, இது என்னடி சேலை? என்ன சேலை இது? அம்மா கொடுத்தாங்க. என் மாமியார் அவங்க கட்டுற சேலை மாதிரியே உனக்கு எடுத்து கொடுத்தா, மாப்பிள்ளை வரவங்க இது பொண்ணு நான் நினைப்பாங்க, ஏன்னு நினைப்பாங்க. நான் உனக்கொசரம் பட்டு சேலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சரியா? அதுக்கேத்தாப்புல ப்ளவுஸை மட்டும் எடு, டக்குன்னு கட்டி உன்னை பொண்ணு மாதிரி ரெடி பண்ணிடுறேன். ஐயோ வேணாம், அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. ஏற்கனவே என் பெரிய மாமியாரெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், எல்லாத்துக்கிட்டையும் அட்டண்டன்ஸ் போட்டாச்சு, சரியா? என்னை யாரும் வீட்டை விட்டு துரத்த முடியாது. கொண்டு வந்திருக்க சேலையை கப்பு சுப்புன்னு காட்டு, ஒன்று மாதிரி ரெடி பண்ணுவோம். இரு, சேலையை எடுத்துட்டு வரேன். அன்னைக்கு மாமா இங்கே தானே இருந்தாங்க, இன்னைக்கு எங்கிட்டு போனாங்க? இதெல்லாம் ஐயாவுக்கு தெரியுது. நீ மாமான்னு கூப்பிட்டதே உன் மாமா சவுட்ட காட்டி விட்டு விடுவான்டா. என்னடா உங்க மாமா எங்க? அவங்க வீட்டுக்கு போயிட்டான். ஏன்டா? அவங்கள பார்க்கணும். பாத்தியா, முளைச்சு 3 இலை விடல, இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்திருக்கு பாரு. ஏன்டா இப்படி தூரம் தனியா வந்திருக்கியே? உன் வீட்டுல யாரும் தேட மாட்டாங்களா? எங்க மாமாவை பார்க்கணும். அடங்கொப்புறானே. டேய் தம்பியே, உங்க மாமே வீட்டுக்கு போயிருக்கான், வர லேட் ஆகும். வீட்டுக்கு போ, அப்புறமேட்டுக்கு வா. எங்க மாமாவை பார்க்கணும். ஐயோ ராமா, ஏற்கனவே கடைக்கு ஆள் வரலன்னு கவலையில இருக்கேன், இதுல இவன் வேற. டேய் தம்பி, உங்க மாமே வீட்டுக்கு போயிருக்காண்டா, வரதுக்கு லேட் ஆகும், பொழுதானாலும் ஆகும், நீ கிளம்பு. எங்க மாமாவை பார்க்கணும். அடங்கொப்பத்தா தாமிரபரணியில தடமுடுக ஏதோ தேஞ்சு போன டேப் ரிகார்டு மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றானே. அடே, அவன் வர லேட் ஆகும்டா, மாமாவை பார்க்கணும். அவன் தான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுவான்னு பார்த்தா அவன் குடும்பமும் அப்படியே தான் இருக்குது. ஐயோ, சரிப்பா நீ உக்காரு, உங்க மாமே வந்தோனையும் சொல்றேன், சரியா? எங்க மாமாவை பார்க்கணும். இல்லடா முடியல, தலைவலிக்குது தலைவலிக்குது, முடியல 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 முடியலன்னு கோயிலுக்கு போனா